இன்னைக்கு இந்த மந்திரத்தின் கட்டு, இந்த ஏவல் கட்டு, பில்லி சூனியம், செய்வினைகள், அதுபோல இந்த மாந்திரிகத்தின் பாதையில பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், தலைமுறை சாபங்களை சுமந்து வருகிற பிள்ளைகள், சிந்தனையில போராட்டத்துல இருக்கிற பிள்ளைகள், நீங்க எல்லாரும் நல்லா கவனிங்க. இந்த நாட்கள்ல ராத்திரியில நீ ஜெபிக்கணும். ஏன் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த வான மண்டலங்கள் அப்படின்னா இன்னைக்கு நம்மளோட பூமிக்கு மேல 2ஆம் வானத்துக்கு கீழே தான் எல்லா மாந்திரிகங்களும் செயல்படுகிற அந்த அந்தகார ஆவிகள் வாசம் பண்ணுகிற இடம். இன்னைக்கு ஒரு மந்திரவாதிகளா இருக்கலாம், அகோரிகளா இருக்கலாம். இன்னைக்கு பாருங்க, யாரெல்லாம் ஒரு குடும்பத்துக்கு விரோதமா கெடுதல் செய்யணும்னு இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் இந்த நாட்கள்ல இரவு பாருங்க 12 மணி அந்த நேரத்துல ஒரு சுடுகாடுகள்ல போய் தலைச்சம்புள்ள பாருங்க அந்த மூளை, அந்த ரத்தம், அது போல பாருங்க இன்னைக்கு கோழி ரத்தம், ஆட்டு ரத்தம், ஒவ்வொரு மிருகங்கள் ரத்தத்தை கொடுத்து இந்த கெட்ட ஆவிகளை, மரித்த கெட்ட ஆவிகளை பாருங்க வர பண்ணி அதை என்ன பண்ணுவான் அப்படின்னா மற்றவங்களுக்கு விரோதமா ஏவி விடுவான். எப்படின்னு செய்வான்? ஏவி விடும் பொழுது நீங்க ஒரு தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால், தேவ ஆவியை நீங்க தரித்திருந்தால், தேவனோடு நடக்கிற பிள்ளைகளா இருந்தால், இந்த ராத்திரி வேளையில வெறும் ஜெபம் மாத்திரமல்ல, அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அது எப்படி பாஸ்டர் அந்நிய பாஷை? எங்களுக்கு தான் இல்லையே. பரிசுத்த ஆவியானவரை பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க இரவு நேரத்துல முழங்கால் போடும் பொழுது, அந்த அந்நிய பாஷையில நீங்க ஆவியில நிரம்பி தனிமையில ஜெபிக்கும் பொழுது, இந்த கட்டுகள், உங்க கண்களுக்கு தெரியாத கட்டுகள் எரிக்கப்படும். அதத்தான் பவுல் எழுதுறாரு ஒரு இடத்துல, நல்லா கவனிங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 11-12 படிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு என்ன இருக்கா? போராட்டம் இருக்கா? நல்லா கவனிங்க. இன்னைக்கு இந்த பாருங்க, அவர் எபேசியர் 11-12 சொல்லியிருக்கிறார் பாருங்க, 6வது அதிகாரத்துல. இந்த ஆவிகளோட நமக்கு எப்ப போராட்டம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, எப்ப இரவு நேரத்துல. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகள் இந்த போராட்டத்துல இருந்து ஏன் வர முடியல அப்படின்னா, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஏன் எழுப்பி வர முடியலன்னா, அந்த நேரத்துல பிசாசு நல்ல தூக்கத்தை கொண்டுருவான். அந்த நேரத்துலதான் அநேக பிள்ளைகள் பைத்தியம் முடிச்சு ரோடா தெரிகிறது. அந்த நேரத்துலதான் அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தை கட்டி, சிந்தனையை கட்டி, திருமண கட்டுகள், இன்னைக்கு அநேக கட்டுகளை உடைக்கணும்னா, நீ அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கணும்னா, ஏசாயா 58:6 சொன்னதின்படி உபவாசத்தோடு நீ இரவு நேரத்துல என்ன செய்யணும்? நல்ல ஆவியில பலப்பட்டு அந்நிய பாஷையில ஜெபிக்கணும். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் இந்த ஜெப அனுபவங்கள் இல்லாததாலதான்